இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்கள், ஒரு சாலிஹான பெண் என்று வரக்கூடிய நேரத்துல கணவனுக்கு வழிபடக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கணும் என்பது ஒரு நிபந்தனை. ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? அல் மர்அ இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா, 5 நேரம் தொழுக, ரமதானுடைய நோன்பு, அதே மாதிரி வ அதாஅத் ஜௌஜஹா, அந்த கணவனுக்கு வழிபடக்கூடிய ஒரு மாப்பிள்ளையாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, உம்மா வாப்பாவா அல்லது கணவனா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டா, எதுவரை காட்டின் கணவன் செல்லக்கூடிய விஷயம் ஷரீஅத்துக்கு முரண் இல்லையோ அதுவரை காட்டின் கணவனுக்கு வழிபடுறது அவருக்கு வாஜிப் தான். எந்த அளவுக்கு என்ற உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஏன் கணவனுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து உம்மா வாப்பாவை விட, அது ஹதீஸ் அடிப்படையாக வச்சுதான் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூத் செய்யறதாக இருந்தால், அப்படி அல்லாஹ் சுஜூத் செய்யுங்க என்று சொல்லவே இல்லை, அப்படி செய்யறதாக இருந்தா நான் சொல்லுவன் ஒரு மனைவி கணவனுக்கு சுஜூத் செய்ய வேண்டும் என்பதா. ஒரு மகள் வாப்பா உம்மாக்கு சுஜூத் செய்யணும் என்று சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு மனைவி கணவனுக்கு. எனவே உம்மா வாப்பாவை விட அந்த கணவனுக்கு அந்தஸ்து கூட திருமணத்துக்கு பின்னால். இரண்டாவது, கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறதாக இருந்தாலும் கணவன் அனுமதி இல்லாம சுன்னத்தான நோம்ப கூட பிடிக்கலாது. ஆனா வாப்பா இருக்கிறாங்க, உம்மா இருக்கிறாங்க, அவங்க சுன்னத்தான நோம்பு பிடிக்கலுமா? தாராளமா பிடிங்க, பிரச்சனையே இல்லை. அனுமதி தேவையும் இல்லை. எனவே உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், ஃபர்லான தொழுகைக்கு சலாம கொடுத்துட்டீங்க, சுன்னத் தொலை முன்னால ஹஸ்பண்ட் கிட்ட கேளுங்க, ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க, உங்களோட தேவையை பூர்த்தி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சுன்னத்தை பூர்த்தி ஆக்குறேன். அல்லாஹுடைய கடமை நீங்க முன்பின் ஆக்கிக்கோங்கோ, ஃபர்ல தவிர சுன்னத்தான விஷயத்துல. ஆனா கணவன் கடமை அதுக்கு பார்க்க முன்னிடம் கொடு. கொஞ்சம் நீங்க அப்பா சீக்கிரம் முடிச்சுட்டு வாரன், கொஞ்சம் நீங்க ஓதிட்டு வா. ஓதுறதே பெரிய வேலை இந்த காலத்துல. மாப்பிள்ளையும் நினைச்சு கொள்ளணும், கிடைச்சா வாப்பா ஓதிக்கொண்டே இடி என்று சொல்றது அது பெரிய வேலை. ஆனா ரப்புல் ஆலமீன் கூட நஃபில்களை விட கணவன் ஹிதுமத்தை நீங்க முதலாவது செய்யுங்க தான் சொல்றாங்க. எனவே ஒரு பெண் சரியான அமைப்புல ஐடென்டிஃபை பண்ணணும். ரப்புடைய ஃபர்லான கடமைகளுக்கு பின்னால எனக்கு ஆக முக்கியமான கடமை தான் என்ன? என்னுடைய கணவனுடைய கடமை. அந்த கணவனுடைய உள்ளத்துல சந்தோஷம் வரக்கூடிய அமைப்புல நடந்து கொள்றது இருக்குதே, இது சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணுடைய அடையாளம். ரிவாயாத்கள்ல வருவது, தர்கீப் தர்ஹீப் என்ற கிதாப்ல வருவது, ஒரு கணவனுடைய மேல காயம் வந்து அதுல ரத்தம் வெளியாகி சலம் வெளியாகுது. ஒரு மனைவி வாயால உறிஞ்சி அது அப்படியே என்ன துப்பி அதை சுத்தமாக்குறா. அப்படிதான் செஞ்சாலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பூர்த்தியாக்க மாட்டா என்பதாக. அப்படிதான் செஞ்சாலும், அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படிதான் செஞ்சாலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க பூர்த்தியாக்க மாட்டீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா لو تعلمنا بحق ازواجكن عليكن لجعلت المرأة تمسح الغبار عن قدمي زوجها بخد وجهها. ஏ பெண்களே, நீங்க கணவர்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில விளங்கினீங்கடா. சொர்க்கத்துல நபி அவர்களுடைய மனைவி சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, ஏ பெண்களே, நீங்க கணவர்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான அமைப்புல விளங்கினா அந்த கணவன் கால்ல பட்ட தூசி இருக்குதே, இதோட நீங்க உங்களோட முகத்தால உங்களோட கண்ணத்தால தொடப்பீங்க என்பதாக சொன்ன. புடவால தொடப்பீங்க, ஃபூ 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 என்று ஊதுவீங்க, இல்ல உங்களோட கண்ணத்தால கால்ல பட்ட தூசியை நீங்க தொடப்பீங்க. அவ்வளவுக்கு கடமைகள். அந்த கணவனை நீங்க மதிங்க என்பதாக தான் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு படிச்சு தரும். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, அலா உக்பிருக்கும் பினிசாஇக்கும் ஃபில் ஜன்னah, உங்களோட எந்த பெண்கள் சொர்க்கத்துக்குரிய பெண்கள் என்பதை நான் சொல்லட்டுமா? பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அல் வதூதுல் வலூத், எந்த பெண் கணவனோட அதிகமாக இரக்கமாக இருக்கிறாங்களோ, எந்த பெண் பிசிக்கலி அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ. மூணாவது சொன்னாங்க, இதா கதிபத் அவ் உஸீஅ இலைஹா அவ் கதிப ஜௌஜுஹா, ஒண்டோ அவக்கு கோபம் பெய்த்துட்டு அல்லது கணவனுக்கு கோபம் பெய்த்துட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில முறுவல் ஒன்று வரப்போகுது. இந்த நேரத்துல கணவன் கைய பிடிச்சி, ஹதிஹி யதி ஃபீ யதிக்
லா அக்தஹிலு பிகம்லின் ஹத்தா தர்தா, இதோ என்ற கையை உங்களோட கையோட சேர்த்துட்டான், நீங்க என்னைய பொருந்து கொள்ளாத வரை கண்களுக்கு சுருமா பூசி நான் தூங்க மாட்டேன் என்று செல்லக்கூடிய பெண் சொர்க்கத்துக்குரிய பெண் என்பதாக. உங்களுக்கு மேலும் என்ன எனக்கு மேலும் எங்க டெடா செல்லி இருக்கிற என்ன சரி ப்ராப்ளம் வந்தா வீட்டுக்கு வர சொல்லி நீங்க விட்டாலும் என்ன டெடா பார்த்து கொள்ற, இதெல்லாம் பெருமைக்குரிய பேச்சு, ஒரு சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய பேச்சே அல்ல. எனவே எங்களுக்கு வரலாறு ஹதீஸ் என்ன செல்லுதெண்டா அவர்கிட்ட தான் குத்தம். ஆனாலும் நீங்க கொஞ்சம் பணிஞ்சு போங்கோ, நீங்க கைய பிடிச்சு செல்லுங்க, என்ன நீங்க பொருந்து கொள்ளாத வரை நான் தூங்க மாட்டேன். எனவே வரலாறு ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னை அலங்கரிச்சு கொண்டு கவிதைகளை படிச்சு வீட்டுக்குள்ள வரவேற்பாங்க. என்னைய விட உங்களைய விட எவ்வளவு பிஸியானவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில தாவாவுடைய பணியை செஞ்சாங்க. மாலையில வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் எவ்வளவு 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனா வீட்டுக்கு வரக்கொல அந்த ஊடு எப்படி இருக்கணும் என்ற ஒரு சொர்க்கத்தை போல இருக்கணும் கணவன். வரக்கூடிய நேரத்தில் வரவேற்பு எப்படி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க படிப்பாங்களாம், தெளிவாகவே வருவது, لنا شمس وللآفاق شمس وشمسي خير من شمس السماء لنا شمس وللآفاق شمس. அல்லாஹ் எனக்கென்றே ஒரு சூரியனை தந்திருக்கிறான், அதே மாதிரி அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியன் ஒன்றை படைச்சிருக்கிறான். ஏண்ட சூரியன் வானத்தில் உள்ள சூரியனை விட பிரகாசமானவர். ஏண்ட சூரியன் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. வானத்தில் உள்ள சூரியன் ஃபஜ்ருக்கு பின்னால தான் உதயமாகும், என்னுடைய சூரியன் இஷாவுக்கு பின்னால் என்னின் பக்கம் உதிப்பார். ஒரு கணவன் வீட்டுக்கு வரக்கொல கவிதைகளை படிச்சு ஜுவல்லரிஸ போட்டு சுருமாவை பூசி அத்தரை பூசி இப்படி ஒரு வெல்கம் வார்ம் வெல்கம் ஒன்று நடக்கிறதா இருந்தா எப்படியா கொஞ்சம் வீடா இருக்கு. இந்த போகல துறப்ப எடுத்துக்கொண்டே போங்க, தட்டி தட்டி இருக்க வேணும். சரியா? நான் தூங்கி கொண்டிருப்பேன், வந்து நீங்களே சட்டியால சாப்பாட்டை போட்டு நீங்களே திண்டு கொண்டா லேசா இருக்குமே, லேசா தான் இருக்கும். ஆனா உங்களோட சொர்க்கத்தை நீங்க சம்பாதிச்சு கொள்ள போகணுமே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும், உலகத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய ஒரு அடிமையாக, எந்த அளவுக்கு கணவனுடைய உள்ளத்திலே இடம் எடுத்த ஒரு மனைவியாக, அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் புள்ளேலுக்கு சரியான சாலிஹான ஒரு தாயாக. புள்ளேலுக்கு சாலிஹான ஒரு தாய். நாங்க ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த காலத்துல மெயினாக ஃபிக்ராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் புள்ளேல் எப்படி அப்பா வளர்க்கிறது. புள்ளேல்